வணக்கம் நண்பர்களே. ஐக்கிய நாடுகள் சபையில் காஷ்மீர் பிரச்சனைகளை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உடனே உலக நாடுகளாக ஒன்று கூடி பேசி காஷ்மீரை வாங்கி பிளேட்டில் வச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க சில பேர். நான் பாகிஸ்தானை மட்டும் சொல்லலைங்க. இப்போ சமீபத்தில் மறுபடியும் பாகிஸ்தான் இதே மாதிரியான ஒரு சில காரியங்கள் பண்ணியிருக்காங்க. காஷ்மீர் பிரச்சனைகள் மட்டும் எடுக்கல, இந்தியா எந்த அளவுக்கு ஒரு மோசமான நாடு அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக பலவிதமான ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க. இதுக்கு இந்தியா கடுமையான ஒரு பதிலடியும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய முக்கியமான தகவல் வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஸோ முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி, லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்க யூனிவர்சிட்டியில் எப்படி இந்த பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் இந்த மாணவர்கள் போராட்டம் எந்த அளவுக்கு பெருசாக வெடிச்சது. ஸோ போலீஸ் உள்ளே புகுந்து அது கலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ மாணவர்களை அப்படியே ஒவ்வொருத்தரும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இது வந்த உடனே இந்த பக்கம் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் அமெரிக்காவில் இருக்க மாணவர்கள் சஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக அட்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ ஈரான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கேமாக தான் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் இப்போ அதிரடியாக ட்ரம்ப் இந்த விஷயங்களை பற்றி ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இது சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லை. அவர் இப்போ கிளியராக தெரியுது, ஒருவேளை கம்பேக் வந்துருவாரோ இந்த வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சு அப்படின்னு நமக்கு தோணுது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது யூரோப் இந்த ஜிகாதுக்கு கதவை திறந்து வச்சிருக்காங்க. யூரோப்பு, லண்டனு, பாரிஸு இப்போ எந்த அளவுக்கு இந்த ரெண்டு நாடுகளுமே இதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ பார்டர் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை, நம்ம இதை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் ஒரு வேளை வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை கவனம் செலுத்துவேன், இதை சாதாரணமாக விடமாட்டேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஐ வில் நெவர் லெட் திஸ் ஹேப்பன் அப்படின்னு அவர் முடிச்சிருக்காரு. அவரோட கேம்பெயின்ல இந்த ஸ்பீச்சை கொடுத்திருக்காரு. ஸோ இதை குறிப்பாக இப்போ சமீபத்தில் இவர் இந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் விட்டுருக்கிறது மட்டும் இல்லை, ஜோ பைடனே வெளிப்படை என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவையும் ஜப்பானையும் சாடியே சொல்லியிருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே இந்த ஜீனோஃபோபிக் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இது அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு இமிகிரன்ஸும் வெல்கம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை விட்டுருக்காரு. ஸோ இப்போதைக்கு இந்த இமிகிரன்ஸு ஒரு முக்கியமான ஒரு ஃபோக்கஸில் அமெரிக்கா இருக்காங்க. அது எதிர்கட்சியாக இருக்கட்டும் இல்லை ஆளுங்கட்சியாக இருக்கட்டும். ஆனாலும் ஒயிட் ஹவுஸ் இப்போ ஒயிட் ஹவுஸோட ஸ்போக் பர்சன் ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்தியாவும் ஜப்பானும் ஒரு கூட்டாளியாக பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதே சமயத்தில் ஜோ பைடன் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லலை, அவர் இரண்டு நாடுகள் மேலே ரொம்ப ஒரு மரியாதை வச்சிருக்கார் ஜோ பைடன் அப்படின்னு பூசி முழிவிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இனி வர நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பக்கம் அமெரிக்காவில் இந்த அளவுக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா, அதே மாதிரி நாட்டோல ஒரு நாடு, ஸோ நாட்டோல இருக்கிற ஒரு நாடான துருக்கி இப்ப ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் இஸ்ரேலுக்கு எதிராக எடுத்திருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் அவங்க கணிசமான ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிச்சாங்க இஸ்ரேல் மேல. ஸோ முக்கியமான பொருட்கள், ஒருவேளை ஆயுதம் தயாரிக்கிற மாதிரியான விஷயங்கள், கிரிட்டிக்கலான பொருட்களை நாங்கள் தடை பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க இஸ்ரேலுக்கு அனுப்புறதுக்கு மட்டும். ஆனால் இப்போ பாருங்க ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இனி இஸ்ரேலோட ட்ரேடே கிடையாது அப்படின்னு அவங்களோட துருக்கியோட ட்ரேட் மினிஸ்டர் இதை அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு. ஸோ இஸ்ரேலோட இனி எந்த விதமான வர்த்தகமும் நாங்கள் வச்சுக்க போகிறது இல்லை. இதுக்கு முன்னாடி 54 பொருட்கள் மேலே இம்போஸ், அதாவது எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தோம். ஆனால் இப்போதைக்கு அங்கே இருக்கிற வயலன்ஸு, பாலஸ்தீனர்களுக்கு எதிரான நடக்கிற நடவடிக்கைகள், ஜெனோசைடு, இதெல்லாத்துக்கும் ஒரு காரணமாக வச்சு இப்போ இந்த முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு அதிரடியாக துருக்கி அறிவிச்சிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு உண்மையாலே பாதிப்பு ஏற்படுமா, இல்லாட்டி
நம்ம பங்காளி மாதிரி இந்தியா மேலே எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரேடு தடைகள் போட்டது இன்னைக்கு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுமா அப்படின்றது தெரியல. இருந்தாலும் இஸ்ரேல் அப்படின்றது வந்து ரொம்ப சின்ன நாடு, இந்திய அளவுக்கு பெரிய வர்த்தகம் இருக்காது. ஆனால் இந்த அளவுக்கு முடிவுகள் துருக்கி எடுத்திருக்காங்க. நாட்டோவில் இருக்க ஒரு நாடு முதல் தடவை அந்த மாதிரியான ஒரு முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படின்னா இது வந்து இஸ்லாமியர்களோட பாதுகாவலர் இந்த ரீஜன்ல, அதுவும் இந்த பிராந்தியத்தில் நான் தான் வந்து ஒரு லீட் பண்றேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் காட்டிக்கிறதுக்காக இவர் இந்த முடிவுகளை செய்யறாங்களா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் இந்தியா வந்து குளோபல் சவுத்துக்கு வந்து ஒரு லீடரா ஒரு வாய்ஸா வந்து திகழ்றாங்க. இப்போதைக்கு துருக்கி இந்த முடிவுகளை எடுக்கிறதுனால கண்டிப்பா அவங்களால மற்ற நாடுகளையும் நாங்க ஒன்றிணைக்க முடியும் அப்படின்ற ஒரு சிக்னல் காட்டுறாங்களா அப்படின்றது தெரியல. இன்னும் நேட்டோல துருக்கி வச்சிருக்கிறது உண்மையிலே நேட்டோக்கு சாதகமா இருக்க போதா இல்ல பாதகமா இருக்க போதா அப்படின்றத ரிவ்யூ பண்ணணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது எஸ் நோவாவது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ங்க. அதாவது இப்போ சமீபத்தில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூஎன்ல காஷ்மீர் பிரச்சனைகளை பற்றி பேசினாங்கன்னா உடனே எல்லா நாடுகளும் ஒன்று கூடி இந்தியாவுக்கு எதிராக திரும்பிடுவாங்கன்ற ஒரு தப்பான கணக்கை மறுபடியும் பாகிஸ்தான் மற்றும் பல நாடுகள், கூட்டாளி நாடுகள், சைனாவாக இருக்கட்டும், துருக்கியாக இருக்கட்டும், எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பாகிஸ்தானோட தூதர் இருக்கார் பாருங்க, யூஎனுக்கான தூதர், அவரு அதாவது முனீர் அக்ரம், அவர் வந்து ஒரு லென்த்தியான ஒரு ரிமார்க்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காரு. அது இந்தியாவுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ராமர் கோயிலிருந்து காஷ்மீர் பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வாஷிங்டன் போஸ்ட்டில் கோட் பண்ணதை, அதாவது பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதை கோட் பண்ணதை அவர் அப்படியே எடுத்து சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது பாகிஸ்தான் மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் வந்து அதாவது உளவாளிகள், இந்தியாவோட உளவாளிகள் வந்து மாட்டியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ அமெரிக்கா வந்து இந்த குருபத்வந்த் சிங் பண்ணு கேஸில் வந்து இந்தியாவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க, கனடா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப ஆண்டு காலமாக இந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்தியானால பாகிஸ்தான் சஃபர் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய டார்கெட் கில்லிங்ஸ் வந்து இந்தியா நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெருமையாக வர ஒரு நாட்டோட பிரதமரே இதை சொல்லலாமா? அவர் சொன்னது இந்த வாஷிங்டன் போஸ்ட்டில் போட்டிருக்காங்க, திஸ் இஸ் மோடி நியூ இந்தியா கம்ஸ் இன்டு யுவர் ஹோம் அண்ட் கில்ஸ் யூ அப்படின்ற ஒரு கோட்டை வந்து மென்ஷன் பண்ணி இவர் வந்து சொல்றாரு. ஸோ இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து விஷயங்கள்ல இந்தியா நேரடியாக செயல்படுறாங்க பாருங்க, வெளிப்படையாக காமிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? இது ஒன்னே போதாத சாட்சி இந்தியாவுக்கு எதிராக வந்து நீங்க எல்லாரும் திரும்புறதுக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் அது ஒரு படி மேலே போய் இரண்டாம் உலக போரும் அதே மாதிரி காசாவையும் கம்பேர் பண்ணி ஒரு காஷ்மீரும் இந்த அளவுக்கு மாறப்போகுது, இனி அடுத்தது அதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து விடுறாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு பாசிசத்தை சமாதானப்படுத்துவதற்கு, அதாவது அதை நினைச்சு சமாதானப்படுத்துறதுக்கு நினைச்சு கிட்டத்தட்ட அதோட விளைவுகள் தான் இரண்டாம் உலக போரா மாறுச்சு. இப்ப இதே மாதிரியான பிரச்சனைகள் காசால இருக்க ஜெனசைடுக்கும் இதன் மூலமா இருக்கிற இந்த பாசிச சக்திகளுக்கும் வந்து இது மாறக்கூடும். அதே மாதிரி இந்த இந்துத்துவா பாசிஸ்ட் இருக்காங்க பாருங்க, ஸோ இவங்க வந்து கண்டிப்பா நம்ம எதிர்க்கணும். அதுவும் இந்தியன் முஸ்லிம்ஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி காஷ்மீரை வந்து அமைதிகள் நிறுத்தணும். அப்படின்னா இதுக்கு கண்டிப்பா எல்லா நாடுகளும் ஒன்றிணையணும். அது மட்டும் இல்லாமல் சவுத் ஏஷியாவில் இந்த மாதிரியான ஒரு இந்துத்துவ பாசிஸ்ட்னால கிட்டத்தட்ட ஒரு இன்னும் கான்ஃப்ளிக்ட் வந்து வைடரா மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காரு. நான் சொல்லியிருக்கிறது கொஞ்சோண்டு தான், இன்னும் அவர் டீட்டெயிலாக நிறைய எதிர்ப்பான கருத்துக்களை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு இந்தியா கடுமையான தாக்குதல் கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் வந்து இதை பற்றி பேசலாமா, உங்களுக்கு தகுதி இருக்கா, அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை பாருங்கள், அவங்களோட மைனாரிட்டிஸ் எந்த அளவுக்கு அதாவது அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நாட்டு மக்கள் வந்து அங்கே வந்து உணவு தட்டுப்பாடுலேருந்து பலவிதமான மூன்றாம் தர மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்க மக்களோட குரலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சொல்லுங்கள், அப்போவே தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவர் சிஏஏ இந்த ராமர் கோயிலை கட்டினதை பற்றி எல்லா விஷயங்களுமே அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்திருக்கு. அதுக்கும் எதிர்ப்பாக வந்து இவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரொம்ப தெளிவான முடிவுகள் வந்து இந்தியா யூஎன்ல எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இன்னும் காஷ்மீர் விஷயங்களை அடைக்கிற மாதிரி ஃபாரின் பாலிசியில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும்னு ஒரு பக்கம் கருத்துக்கள் இருந்தாலும் இந்தியாவுக்கு பயங்கரமான சவால் இனி வர ஆண்டுகளில் இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக 2026 ஒருவேளை தாய்வான் ஆப்ரேஷனை சைனா தொடங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த
இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனைகள்னால அவங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அவங்களுக்கு அதிகமான பலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனம், அமெரிக்கா கவனம் வேற இடத்துல சிதறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தருணத்தை வந்து சைனாவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ பாருங்கள், இன்னும் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த சக்ஷம் வேலியில் கூட, அதாவது இது வந்து பார்ட் ஆஃப் இந்தியா, அது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து 1963 அதை வந்து சைனாவுக்கு சும்மா அவங்க நிலம் கொடுக்குற மாதிரி பாகிஸ்தான் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்தியா கடுமையான ஒரு ப்ரொட்டஸ்ட் வச்சுருக்காங்க. அங்கே நடக்கிற இந்த சக்ஷம் வேலியில் நடக்கிற சைனீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு எதிராக இந்தியா குரல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்தியா இதை தவிர இன்னும் சீனாவுக்கு எதிரான பல திட்டங்கள், பலவிதமான சோக் பாயிண்ட்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் இருக்குது. ஸோ எப்படி அதை சமாளிக்க போகிறாங்க, இந்த மாதிரியான சவால்கள் இன்னும் என்னென்ன புதுசாக வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். சேனலோட இணைஞ்சிருங்க. இதான் நான் இன்னைக்கு முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ, இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். இல்லாட்டி டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் மெசேஜ் நான் ரிப்ளை பண்ணுறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.